ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மீன்காரங்க வந்திருந்தாங்க. மீன்காரங்க வந்து என் பையன் பாம்ப்ளெட் மீன் விற்றாங்க. என் பையன் கேட்டுனந்தான், அம்மா வாங்கிக்கோமான்னு. நான் வேண்டாப்பான்னு சொன்னேன். ஆனால் ப்ளீஸ்மா வாங்கிக்கோன்னு சொல்லி பேருக்கு சரின்ட்டு பாருங்க பாம்ப்ளெட் மீன் வாங்கிட்டு பிறகு எனக்கு அது கழுவ வர்றதில்ல. அது கழுவுனா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு அது தொடும்போது அதுக்கு என் பொண்ணுக்கு நான் கழுவ சொன்னேன். அவள் ஃபேஸில் வந்து கடல மாவு, கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் அந்த மாதிரி ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் போட்டுன்னு இருக்கிறா. குளிக்க போகணும். சரி மகோ இது கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போ மகோன்னு சொன்னேன். இது மீனை க்ளீன் பண்ணிவிட்டு சொன்ன பேருக்கு சரி இது தலையை குஞ்சு இருக்க விடு. இதுன்னு ஃபேஸில் தானே இது அப்ளை பண்ணிக்கிற மஞ்சள் கடலை மாவு காட்ட மகோ. எவ்வளோ அழகாக தெரியுதா பாருங்க. புளியங்க மரம் தான் இல்லைன்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் புளியங்க மரம் பாருங்க எந்த டைரெக்ஷனுக்கு எடுத்து அங்கேயே பறக்கும். மெஷ்ஷு போட்டுட்டு இருக்கோம். அங்கே ஒரு கார்னர் இருக்குது, அங்கே தான் புளியங்க மரம் இருக்குது. நைட்டில் உங்களுக்கும் தெரியலையா? கரெக்டாக பிடிக்கணும். சரி கரெக்டாக தான் பிடிக்கிறேன் மக்கா. ஷேக் பண்ணலமாக்கா. சரி அது அதில் எல்லாம் அழிச்சிட்டு அதுக்கு மேல்பட்டு இன்னொரு தண்ணியில் அழிச்சி. இப்போ தண்ணி தொட்டுட்டா வாசனை வராதா? ஃபிஷ் வாசனை வரும். பாம்ப்ளெட் பண்ணு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க, அழகாக நல்லாயிருக்கு. இதுக்கு மசாலா வந்து என்னென்ன மசாலா போட்டிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவரு, காஷ்மீரி சில்லி பவுடரு, உப்பு, எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஏன்னா காஞ்ச மிளகா கொஞ்சம், என்னது மிக்சியில் ஜாரில் வந்து கொஞ்சம் என்ன ஸ்பைஸியாக இங்கிலீஷில் கொஞ்சம் வராது கைஸ், மன்னிச்சிடுங்கோ. அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து உப்பு, மஞ்சள் தூள், இது கடைசியில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஓகேயா? கிச்சன் பாருங்க கைஸ். நானும் கூட சொல்லினே இருக்கிறேன் கைஸ். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பெயிண்ட் அடிச்சு கொடுப்பான்னு சொல்லி சொல்லிவிட்டு இன்னுமே பண்ணாதக்கிறாங்க கைஸ். எல்லாரும் வீட்லேயும் எப்படி தான் கிச்சன் வச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறாங்களோ தெரியல. எனக்கு மட்டும் அந்த கிச்சனுக்கு வந்தாலே தலையே கிரிகிரிந்து. ஏன்னா நான் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சாலும் கூட எனக்கு அந்த கிச்சனில் வந்து நுழையும் போதே ஐயோ சரி பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, நம்மளுக்கு கிச்சன் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கிச்சன் தான். பாருங்கள், எனக்கு பிரீத்தி மிக்ஸி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் பெயிண்ட்டு தான் அடிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க கைஸ். சாமான் ஒழிக்காச்சு, காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அந்த மூக்கு இல்லை கீக்கு இல்லை, கொழுப்பு சத்து என்னவோ பிசுராக இருக்குது. ஏன்னா கழுத்துக்கு மாட்டேங்கிறியே, காட்டா கொஞ்சம். கழுத்துக்கு இல்லை, ட்ரெஸ் மேலே அழுக்காகக்கூடாதுன்னு இந்த ஐடியா எல்லாம் எப்படி தான் வருதோ தெரில. அப்பாவுக்கு பொண்ணுக்கு நம்மளுக்கு குறைய மாட்டேன் காய்ஸ். தான் மறந்து போட்டு அப்படியே சாமான் வலிக்கிறேன். நான் சிங்கில் நில்லி அவ்வளோ வெளியே உக்காந்து தான் வளர்க்குவேன் காய்ஸ். ஓகே, இருக்கணும் அறிவு வந்து எல்லாருக்கும் வருது. அதெல்லாம் இருக்குது மகோ. நீ எல்லாம் சொல்லி தர்றது வேண்டாம். எனக்கு எங்கள் மம்மி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? உங்கள் மம்மி சொல்கிறாங்களா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தலையில் ஏற்றுக்கோங்க. பாருங்க கைஸ். ஆயிடுச்சா? இங்கே மேலே எடுத்து காட்டு. இல்லைன்னா கழுவி ஆயிடுச்சா? இங்கே காட்டு, இங்கே வை. பாருங்க கைஸ்.
உப்பு மஞ்சள் தூள் அலி அப்படியே அலி அலி போட்டுக்கோம் அப்படியே மஞ்சள் தான் கொஞ்சம் போடுறேன் பாருங்க மஞ்சாவே இல்லை இதில் எதுவுமே ஆயிடுச்சா முகம் ஒரு வேலையாக முடிச்சு ஆச்சு இவ என்னாட்டவோ இல்லை எங்கே ஒப்ப நாட்டவோ தெரிலப்பா எனக்கே கன்ஃபியூஸ் சரி இப்போ மசாலா தடவிட்டு தானே சோப் போட சொன்னேன் மசாலா தடவிடு ஆ மம்மி மசாலா மட்டும் தடுக்கும் ப்ளீஸ் மம்மி ಯಪ್ಪಾ ವಾಸನೆ 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 ಮುಟ್ಕೊ ಅಡ್ಗೆನ ಮಾಡಿ ಹಿಡ್ದು ಬಿಡ್ತೀಯ ಮಮ್ಮಿ ನೀನು ಇಲ್ಲ ಅಡುಗೆ ಮಾಡ್ಬೇಕಾರೆ ಅಷ್ಟೊಂದು ವಾಸನೆ ಆಗ್ತಿದ್ದಾರೆ ಅಡುಗೆ ಮಾಡಿರ್ತೀನಿ டஸ்ட்பின் காரங்க வந்துட்டாங்களே இல்லை கேஸ் கடைசியில் வந்து எனக்கு மசாலா தடவி வைன்னு சொல்லிவிட்டா என் பொண்ணு மசாலா தடவை போகிறேன் ஓகேங்களா கேஸ் தடவி பேருக்கு காட்டுறேன் கிளியராக மசாலா தடவுறேன் ஆஃப் பண்ண சரி மசாலா தடவி வச்சுட்டேன் வீட்டு மசாலா எப்படி இருக்குதுன்னு ஒருத்து சாப்பிட்டு ஷார்ட்ஸில் போடுறோம் வந்து அங்கே பார்த்துட்டு லைக் போடுங்க ஓகேங்களா பாய்